முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம் என முதலமைச்சர் விஜய் பதிவிட்டிருக்கிறார். மே 18 இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தையொட்டி தற்போது முதல்வர் விஜய் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் மணிகண்டன். 2009ஆம் ஆண்டு இலங்கையில நடைபெற்ற போர்ல தமிழர்கள் பலரும் அந்த போரின் காரணமாக கொல்லப்பட்டிருந்தனர். இந்த நிலையில மே 18ஆம் தேதிய தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினமாக அனுசரித்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மே 18ஆம் தேதி மாலையில நினைவேந்தல் நிகழ்வுகள் தமிழ் இயக்கங்கள் சார்பில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இலங்கையிலும் உலகெங்கிலும் பல்வேறு இடங்களிலும் கனடா போன்ற வெளிநாடுகளிலும் நடப்பது இயல்பு. அதன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் இது தொடர்பான அவரது நினைவேந்தல் பதிவை கட்சி தலைவர், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் பதிவிட்டிருக்கிறார். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம், கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் என்பது அந்த பதிவாக இருக்கிறது. கட்சி தொடங்கிய 2024ஆம் ஆண்டும் கடந்த ஆண்டும் கூட இதே போல முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தன்று சரியாக மாலை 6:01 பதிவிட்டிருந்தார். முதல்ல மாவீரம் போற்றுதும் என்றும், கடந்த ஆண்டு கடல் கடந்து இருக்கக்கூடிய நினைவேந்தலை நெஞ்சில ஏந்துவோம் எனவும் பதிவுகள் இட்டிருந்த நிலையில இந்த ஆண்டும் அதே நேரத்துல அதே நாளன்று நினைவேந்தல் பதிவிட்டிருக்கிறார். பிரச்சாரத்திற்காக நாகப்பட்டினம் போன்ற கடற்கரை மாவட்டங்களுக்கு செல்லும் போதும் கூட கடல் கடந்து இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உரிமைகளுக்காக துணை நிற்போம் ஆகியவற்றை வாக்குறுதிகளாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்துல நினைவேந்தல் பதிவு அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் அவர்கள்.